வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மஹாஸ் லேர்னிங் ஹப். நான் மகராஜன். தினமும் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ போடுவோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோ உங்களுக்கு உடனடியாக நோட்டிபிகேஷனா வரும். இது ஃப்ரீ தான். முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள் போகலாம். வணக்கம். நாளையிலிருந்து உங்க பேங்கிங் பழக்கமே டோட்டலா மாறப்போகுது. ஆமாங்க, இந்திய ரிசர்வ் வங்கி கொண்டு வந்திருக்கிற 5 சூப்பரான புதிய விதிகள் உங்க பணத்துக்கு எப்படி ஒரு பெரிய பாதுகாப்பு கவசமா இருக்க போகுதுன்னு தான் இப்ப நாம பார்க்க போறோம். ஆமாங்க, நீங்க கேட்டது கரெக்ட் தான். ஏப்ரல் 1, 2026லேருந்து நாம பேங்கோட டீல் பண்ற விதத்துல பெரிய மாற்றங்கள் வரப்போகுது. இந்த மாற்றங்கள் நம்ம ஒவ்வொருத்தரோட பண விஷயத்தையும் நேரடியா பாதிக்க போகுது. இந்த ஆர்பிஐ, அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்றாங்களே, அவங்க யாரு, அவங்க போடுற ரூல்ஸ் எப்படி நம்ம பணத்தை பாதிக்கும், ஏன் நாம இத பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்? வாங்க சிம்பிளா பார்க்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா, ஆர்பிஐ தான் நம்ம பணத்தோட கார்டியன் மாதிரி. நாம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் பேங்க்ல பத்திரமா இருக்கா, பேங்க் நம்ம கிட்ட நியாயமா நடந்துக்கிறாங்களான்னு பாத்துக்கிறது தான் அவங்களோட முக்கியமான வேலை. சரி, வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். நம்மள பலரும் சந்திக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த லோன் சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் தான். இந்த புதிய விதிகள் அதுலேருந்து நமக்கு எப்படி ஒரு விடுதலை கொடுக்க போகுதுன்னு பாப்போம். இதுதாங்க முதல் ரூல். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இனிமே நீங்க வாங்கின ஹோம் லோன், கார் லோன் இல்ல பர்சனல் லோனை அதோட தவணை காலம் முடியறதுக்கு முன்னாடியே முழுசா கட்டி முடிக்கணும்னு நினைச்சா அதுக்கு எந்த விதமான அபராதமோ, அதாவது ஃபைனோ கட்ட தேவையில்லை. யோசிச்சு பாருங்க, முன்னாடியெல்லாம் ஒரு பெரிய ஹோம் லோனை நாம முன்னாடியே அடைக்க நினைச்சா ஃபோர்க்ளோஷர் பெனால்ட்டின்னு சொல்லி லட்சக்கணக்கில் பேங்க்குக்கே கட்ட வேண்டியிருந்தது. ஆனா ஜான்வரி 1, 2026ல இருந்து அந்த அபராதம் 0. வட்டி ஏறி இறங்குற மாதிரி இருக்கிற ஃப்ளோட்டிங் ரேட் கடன்களுக்கு இது பொருந்தும். இனிமே பிரேக்கப் ஃபீ இல்லாம ஒரு கான்ட்ராக்ட முடிக்கிற மாதிரி தான் இது. அடுத்தது, இந்த டிஜிட்டல் உலகத்துல நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய தலைவலி நம்ம பிரைவசி. சில லோன் ஆப்ஸ் நம்ம போன்ல இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து பாக்குறாங்க இல்லையா? இனிமே அதுக்கு தடை போட்டாச்சு. பாத்தீங்களா எவ்வளவு தெளிவா சொல்லிருக்காங்கன்னு. இனிமே எந்த ஒரு லோன் ஆப்பும் உங்க போன்ல இருக்கிற போட்டோஸ், கான்டாக்ட்ஸ், கால் ஹிஸ்டரி, மெசேஜ்னு எதையுமே உங்க அனுமதி இல்லாம தொடவே முடியாது. உங்க பர்சனல் லைஃப் இனிமே பர்சனலாவே இருக்கும். அப்போ அவங்க எதைத்தான் பார்க்க முடியும்னு கேக்குறீங்களா? நீங்க லோன் அப்ளை பண்ணும்போது நீங்களா கொடுக்கற கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ், பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் மாதிரி அவசியமான தகவல்களை மட்டும்தான், அதுவும் உங்க முழு சம்மதத்தோட அவங்க பார்க்க முடியும். சரி, வாங்க அடுத்த பகுதிக்கு போலாம். இந்த பகுதி ரொம்ப முக்கியம். ஆன்லைன் மோசடிகள்ல இருந்து நம்ம பணத்தை எப்படி ஒரு டிஜிட்டல் கோட்டை கட்டி பாதுகாக்க போறோம்னு தான் இதுல பார்க்க போறோம். நாம எல்லாருமே ஆன்லைன் டிரான்சாக்ஷனுக்கு ஓடிபி யூஸ் பண்றோம். ஆனா இந்த சிம் கார்டை காப்பி பண்ணி ஏமாத்துற வேலைலாம் நடக்கிறதால வெறும் ஓடிபி மட்டும் நம்ம பணத்தை பாதுகாக்க பத்தாதுன்னு ஆர்பிஐ சொல்லிட்டாங்க. இதுக்கு தீர்வு தான் 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன். பேரு தான் பெருசா இருக்கு, ஆனா விஷயம் சிம்பிள். உங்க வீட்டுக்கு 2 பூட்டு போட்டா எப்படி இருக்கும்? அது திறக்க 2 சாவி வேணும் இல்லையா? அதே மாதிரி தான் இதுவும். ஒன்னு உங்க பின் நம்பர் மாதிரி உங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு விஷயம், இன்னொன்னு உங்க கைரேகை மாதிரி உங்ககிட்ட மட்டும் இருக்கிற ஒரு விஷயம். இந்த 2 இருந்தாதான் பணம் போகும். அதனால உங்க பணம் பல மடங்கு சேஃப். ஓகே, இப்போ அடுத்த முக்கியமான பகுதிக்கு வந்தாச்சு. இதுல வங்கிகள் எப்படி வாடிக்கையாளர்களான நமக்கு இன்னும் பொறுப்போடு நடந்துக்கணுங்கிறத பத்தி பார்க்க போறோம். இது நிஜமாவே ஒரு சூப்பரான மாற்றம். ஒருவேளை உங்க பேங்க் ஏதாவது தப்பு பண்ணி அதனால உங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டா இனிமே அந்த பேங்க் உங்களுக்கு நஷ்ட ஈடு கொடுத்தே ஆகணும். இதுக்கு ஆர்பிஐயோட ஆம்பட்ஸ்மன், அதாவது குறைதீர்ப்பாளர் திட்டம் ரொம்ப உதவியா இருக்கும். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னு சொல்றேன். ரொம்பவே ஈஸி. முதல்ல உங்க பேங்க்லே கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அவங்க 30 நாள்ல சரியா பதில் சொல்லலனா நீங்க நேரடியா ஆர்பிஐ குறைதீர்ப்பாளர்கிட்ட ஆன்லைன்ல 1 பைசா செலவில்லாம புகார் கொடுக்கலாம். சும்மா இல்ல, பேங்கோட தப்பால உங்களுக்கு பண இழப்பு ஏற்பட்டா 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு நஷ்ட ஈடு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பாருங்க, இது எவ்வளவு சீரியஸான ஒரு விஷயம்னு. அது மட்டும் இல்ல, இந்த பிரச்சனையால உங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கும் நேர விரயத்துக்கும் சேர்த்தே கூடுதலா 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் இழப்பீடு வாங்க முடியும். நம்ம கஷ்டத்தை அவங்க மதிக்கிறாங்க. இப்ப நாம கடைசி, அதாவது 5வது ரூலுக்கு வந்துட்டோம். இது நம்ம டெய்லி பேங்கிங்ல 2 விஷயங்களை சரி பண்ணுது. ஒன்னு மினிமம் பேலன்ஸ், இன்னொன்னு நம்ம கிரெடிட் ஸ்கோர். இனிமேல் மினிமம் பேலன்ஸ் விஷயத்துல குழப்பமே இல்ல. மெட்ரோ நகரங்கள்ல 3000 ரூபாய், சின்ன நகரங்கள்ல 2000, கிராம பகுதிகள்ல 1500 ரூபான்னு ஒரு நியாயமான அளவு நிர்ணயிச்சிருக்காங்க. இதனால பேங்க் இஷ்டத்துக்கு ஃபைன் போட முடியாது. இது கூடவே இன்னொரு நல்ல விஷயம், இனிமே பேங்க்ஸ் உங்க லோன் தகவல்களை வார வாரம் கிரெடிட் ஸ்கோர் கணக்கிடுற கம்பெனிகளுக்கு அனுப்பணும். இதனால என்ன ஆகும்னா, உங்க கிரெடிட் ஸ்கோர் எப்பவும் கரெக்டா அப்டேட்டடா இருக்கும்.
சரி, இவ்ளோ நேரம் பார்த்த எல்லாத்தையும் ஒரு தடவை வேகமா பாத்திரலாமா? அதாவது உங்க கையில கிடைச்சிருக்கிற 5 புதிய அதிகாரங்கள் என்னென்னு ஒரு குவிக் ரீகேப். இந்த 5ஐயும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. 1. ஃபைன் இல்லாம லோனை முடிக்கிறது. 2. பேங்க் தப்பு பண்ணா நஷ்ட ஈடு வாங்குறது. 3. 2 பூட்டு போட்டு பணத்தை பாதுகாக்கிறது. 4. லோன் ஆப்ஸ் நம்ம போனை நோண்டாம தடுக்கிறது. 5. நியாயமான மினிமம் பேலன்ஸ். கடைசியா ஒண்ணே, இந்த விதிகள் எல்லாம் வெறும் ரூல்ஸ் புக்ல இருக்கிற வரிகள் இல்ல. இது உங்களுக்கும் எனக்கும் கிடைச்சிருக்கிற உரிமைகள். இத நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, தேவைப்படும் போது பயன்படுத்துங்க, உங்க பணத்தை பத்திரமா பாத்துக்கோங்க. இந்த முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் உங்க நண்பர்கள், குடும்பத்தினர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் அவங்களோட உரிமைகளை தெரிஞ்சுக்கிட்டு உஷாரா இருக்கட்டும். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இருங்க, அடுத்து என்ன டாபிக் வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.